திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் 12 சாராய ஆலைகளை நடத்தி வருவதாக திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அம்மைய நாயக்கனூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், மோடி 3வது முறையாக அரியணை ஏறுவது உறுதியாகிவிட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் 12 மதுபான ஆலைகளை நடத்தி வருவதாக கூறிய திலகபாமா, இருதரப்பினரும் பண்டிகை காலங்களில் இலக்கு நிர்ணயம் செய்து மதுபானங்களை விற்பனை செய்து வருவதாக கூறினார். மக்கள் பணியாற்றிட தனக்கு வாக்காளர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று திலகபாமா கேட்டுக்கொண்டார். 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் அரியணை ஏறப் போவதை உறுதி செய்திருக்கின்றனர். 11 சாராய ஃபேக்டரி 2 கட்சிகளும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய போறாங்க? தீபாவளிக்கு பொங்கலுக்கும் சாராயம் எவ்வளவு இலக்குங்கிற மட்டும்தான் அவங்க நோக்கமா இருக்கு. நாளைக்கு என் பிள்ளைகளுடைய அரசு பள்ளிக்கான கல்வி, என் பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பு, விவசாயம் தொழிலும் சேர்ந்ததற்கான வளர்ச்சி. ஏஎஸ் பொன்னம்மாள் அவர்கள் ஆசைப்பட்டார்களே, என்ன ஆசைப்பட்டாங்க? இங்கே வாசனை திரவிய ஃபேக்டரி வர, தொழிற்சாலை வர வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல. உங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்க உங்களோடு என்றும் 5 ஆண்டுகளுக்கு பயணிப்பேன் என்று உறுதி கூறி, நண்பர்களே, பெரியோர்களே, ஒரு வாய்ப்பு தாருங்கள். மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள்.